இருக்கும். அந்த நீயத்தில் பலகீனமாக இருந்தால் அல்லாவோட உதவியும் அது தூரமாயிடும். அதனால் எப்போவுமே நம்ம அசாயம் செய்யறதுக்கு பிறகு மாதத்தில் ஒரு தடவை தான் அந்த அசாயம் பற்றி யோசித்து பார்க்குறோம். போன தடவை என்ன அசாயம் செஞ்சோம், எப்படி கடவுளுடைய கணக்கு வாரம் வாரம் வாங்குகிறோமோ அசாயம் பற்றியும் வாரம் வாரம் யோசித்து பார்க்கணும். இப்போ இந்த வாரம் மாஷல்லா அசாயம் செஞ்சோம். அந்த அசாயம் பூர்த்தி செய்கிறது யார்? நம்ம தான். 6 பேர் அசாயம் செஞ்சோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடுத்த மாதத்துக்கு 6 பேர் நம்ம கொண்டாடுவோன்னு சொன்னால் நம்ம 6 பேர் அந்த பொறுப்பை வேலை செய்யணும். ஒரு நபர் மேலே ஒரு நபரை கொண்டாடக்கூடிய பொறுப்பு. அந்த பொறுப்பை இன்ஷால்லா நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னால் அல்லாவோட உதவி கூட வரும். செய்யலாமா இன்ஷால்லா? ரெண்டாவது ஒரு ஹல்காவுடைய கார்குதாரி இருக்கு, சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாம். அஸ்ஸலாம். சென்ற மாதம் 15, இந்த மாதம் 15, அஜாயம் 5 தினசரி சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். மஜ்வா ஜமாத்து சென்ற மாதம் 15, இந்த மாதம் 15, அஜாயம் 5 மாஷா அல்லாஹ். தினசரி உழைப்பு சென்ற மாதம் 15, இந்த மாதம் 13, அதிகப்படுத்துவது 5 10. பள்ளி தாலிமு சென்ற மாதம் 20, இந்த மாதம் 15, அஜாயம் 10. வீட்டு தாலிமு சென்ற மாதம் 20, இந்த மாதம் 18, அது அஜாயம் 5. முதல் கஸ்து சென்ற மாதம் 15, இந்த மாதம் 13, அஜாயம் 10. இரண்டாம் கஸ்து சென்ற மாதம் 8, இந்த மாதம் 8, அஜாயம் 8. 3 நாள் ஜமாத்து 2 நபர் போயிருக்கோம். இந்த மாதம் இன்ஷால்லா பெண்களில் போகலான்றது ஒரு ஜமாத். சென்ற மாதம் 14, இந்த மாதம் 8, அது அஜாயம் 10. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தீனுடைய உழைப்பு உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா வாங்குவான். உள்ளத்தில் எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மனிதன் தியாகம் செய்யக்கூடியவனாக மாறுவான். நமக்கு இரவில் தூக்கம் எப்போது வரும்? நம்மளுடைய வியாபாரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமான ஒரு தகவல் கிடைத்தால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையோடு நம்ம தூங்குவோம். ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், திருட்டு போச்சு, நஷ்டமாயிடுச்சு, இல்லை அந்த பொருள் காணா போயிடுச்சு, இல்லை எந்த அளவு யார் நமக்கு பணம் கொடுக்கணுமோ பணம் கொடுக்கல, நம்ம 1க்கு 2 வாட்டி போயிட்டு வந்து கூட அவர் நம்மளுடைய எந்த அளவு கஷ்டப்பட்டு நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய சேமிப்பை ஒப்படைத்தோமோ அவர் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார். இந்த எல்லா விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுது என்று சொன்னால் நமக்கு உள்ளத்தில் ஒரு வலி உண்டாகும். சில சமயம் சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எதுக்குங்க அவர் இறந்து போனாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க. துக்கத்தினால, கவலையினால, நஷ்டத்தை தாங்க முடியாமல், கஷ்டத்தை தாங்க முடியாமல் உலகத்தை விட்டே போயிட்டார். உலகத்துடைய நஷ்டம் இருக்கின்றது. இது லேசான நஷ்டம், சாதாரண நஷ்டம். இது நஷ்டம் என்று சொல்லக்கூட கூடாது. ஏன் என்று சொன்னால்
இந்த நஷ்டத்திலும் அல்லாஹ்விடம் பலன் இருக்குது. பலன், நன்மை. ஒரு மனிதன் நஷ்டமடைந்து கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றதே, அது அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன, யா அல்லாஹ் நீ என்ன சோதிக்கிறாய், அந்த சோதனையை நான் தாங்குவதற்காக நான் ரெடியாக தான் இருக்கிறேன். அது ஒரு பரீட்சை. அந்த அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொன்னால், அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் தான் நன்மையை தருவான். இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால், அந்த கஷ்டம் இருக்கின்றது, அது நம்மளுடைய சுகத்தான வாழ்க்கையுடைய சாவியாக இருக்கின்றது. நஷ்டம் கிடையாது. நஷ்டம் லாபத்துடைய கதவு. நஷ்டம் என்ன புரியுதுங்களா இல்லையா? நான் சொல்றேன், லாபத்துடைய கதவு. அது நஷ்டம் கிடையாது. நஷ்டத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது, அது லாபமான வாழ்க்கை. கஷ்டம் கிடையாது. கஷ்டத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. நாம் இப்பொழுது கவலையுடைய நிலையில் இருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த கவலையுடைய நிலையை அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் மாற்றிடுவான். அது மாற்றுவதற்காக தான் ஒரு உழைப்பு. ஒருத்தவர் அடி வாங்குறாரு, அந்த அவருக்கு அடியே தெரிய மாட்டேங்குது. ஏங்க நீங்கள் இதே அடி எனக்கு பட்டுச்சு, எனக்கு தாங்க முடியல, ஆனால் நீங்கள் தாங்கிக்கிறீங்களே. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி எத்தனையோ அடி வாங்கி பழகப்பட்டு போச்சு, எனக்கு ஒன்றும் இது பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி நஷ்டங்களை தாங்கக்கூடிய உள்ளம் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. நஷ்டம் வருதுன்னு சொன்னால், நஷ்டத்தை நீங்கள் கஷ்டமாக நினைக்காதீங்க. நஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காதீங்க. நஷ்டத்தை அது கஷ்டமாக நினைச்சிங்கன்னு சொன்னால், வாழ்க்கை நிம்மதியாக போயிடும். நஷ்டத்தை அல்லாஹ்வுடைய சோதனையாக நினையுங்கள். எதாக நினைக்கணும்? சோதனை. அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். இன்னமல் உஸ்ரி, கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக லாபமான வாழ்க்கை தருவான், சந்தோஷமான வாழ்க்கை தருவான். ஆனால் அந்த கஷ்டம் வரும். ஆனால் நம்ம லாபத்தில் எப்போவுமே அல்லாஹ்வை யோசிக்கிறது இல்லை. கஷ்டத்தில் பாருங்கள், நான் சில்லாக்கு போக ரெடியாக இருக்கிறேன், நான் 3 நாள் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், நான் அங்கே வரேன், நான் இங்கே வரேன். கஷ்டத்தெல்லாம் கூட இருப்பார். கொஞ்சம் இந்த கஷ்டம் இப்படி திரும்பின உடனே இவர் திரும்பிடுவார். கஷ்டம் யூட்டர்ன் பண்ண உடனே யூட்டர்ன் ஆயிரும். நானும் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. அவருடைய வாய் என்ன வரும்? எப்போ கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவார் அவர்? இல்லைங்க, எனக்கு வேலை இருக்குது. வெறும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? என்னங்க வேலை இருக்குது? கண்டிப்பாக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்மளுடைய சுய தேவைகளுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா இல்லையா? அந்த அளவு கூட நம்ம தீனுக்காக ஒதுக்கிறது கிடையாது. தினமும் ஒரு மனிதன் 15 நிமிஷம் முலாகாத் பண்ணாருன்னு சொன்னால் 30 நாளில் 30 முலாகாத் ஆயிரும். 2.5 மணி நேரம் அது விடுங்க, பொய். 2.5 மணி நேரம் சரி நம்ம எழுதுறோமே, அது என்னது? பொய். இப்போ அவர்கிட்ட கேளுங்க, சரிங்க நீங்கள் 2.5 மணி நேரம் எத்தனை பேர் குடிக்கிறீங்க? 2 பேர் கொடுக்குறோம். 2 பேரை வச்சுக்கோங்க. 2 பேர் 2.5 மணி நேரத்தை எத்தனை பேரை சந்திச்சிங்க? 2 மணி கொடுத்தீங்களா? எத்தனை பேர் சந்திச்சிங்க? சரி, 2 பேரை வச்சுக்கோங்க. 2.5 மணி நேரத்தில் எத்தனை பேர்? 2 பேர். அப்போது 20 நாளில் எத்தனை பேர் ஆகிட்டாங்க? எத்தனை பேர் ஆகிட்டாங்க? 40 பேர் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம 40 பேரை சந்திச்சுவோமா? பூரா மாதம் 40 பேரை சந்திச்சோமா? சந்திக்கல.
அப்போ என்ன நம்ம 2.5 மணி நேரம் கொடுக்குறோம்? 2 பேர் 2.5 மணி நேரம் ஒரு ஹல்காவில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹல்காவில் 40 பேரை சந்திக்கலாம். கணக்கு. அப்போ என்ன 2.5 மணி நேரம் சொல்கிறோமே தவிர கொடுக்கறது இல்லை, ஒதுக்கிறது இல்லை, வேலை செய்கிறது இல்லை. இத்தனை நபர்கள் எத்தனை பேர் நம்ம இங்கே வந்திருக்கிறோமோ இத்தனை நபர்கள் அந்த காலத்தில் இல்லை. பெங்களூரில் முதலாக வேலை ஆரம்பிக்கிற சமயத்தில் இத்தனை பேர்லாம் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் சிலர், அவங்க தான் முழு பெங்களூர் சுற்றுவாங்க. முழு பெங்களூர் சுற்றி 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 மாஷல்லா அல்லாஹ் தஆலா அவங்க மூலமாக இதை நிலையில் கொண்டாந்தான். ஆனால் நமக்கு ஒதுக்கின ஒரு ஏரியா, ஒரு ஹல்கா, இந்த ஹல்காவில் நீங்கள் கவலைப்படுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து கூட நம்ம அதிகமாக எவ்வளோ கொடுக்குறோம்? வெறும் ஜோடு முடிவானதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் கவலை செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளை கேட்குறவங்க யாரும் கிடையாது. யாராச்சும் கேட்குறாங்களா? நீ செஞ்சு யாரும் கேட்குறான்? கடை திறக்கலை, கரெக்டாக 7 மணிக்கு கடை திறக்கணும்னு சொன்னால் கேட்பாங்க. 10 மணிக்கு கடை மூடணும்னு சொன்னால் கேட்பாங்க. அதிகமாக ஓவர் டைம் செஞ்சோன்னு சொன்னால் சந்தோஷமடைவாங்க. கலெக்ஷனுக்கு போகணும் கேட்பாங்க. யாரும் தீனுடைய வேலை நீ செய்யலன்னு சொல்லி யார் கேட்குறா? யாரும் கேட்குறவங்க கிடையாது. நான் முலாக்காத்துக்கு போனாலும் கேட்குறவங்க கிடையாது, போலன்னு சொன்னாலும் கேட்குறவங்க கிடையாது. 3 நாள் கொடுத்தாலும் கேட்குறவங்க கிடையாது, கொடுக்கலன்னு சொன்னாலும் கேட்குறவங்க கிடையாது. தாலீம் செஞ்சாலும் கேட்குறவங்க கிடையாது, செய்யலன்னு சொன்னாலும் கேட்குறவங்க கிடையாது. யாரும் என்னை கேட்குறவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை, ஒரு ஆசாதி. கேட்குறவங்களும் இல்லை, கேட்கவும் கூடாது. அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். அந்த நிலையில் இருந்தால் நம்மளுடைய வேலை உருப்படுமா? நான் எல்லாம் சும்மா கம்மன்னு உட்காந்துருக்கிறீங்க, உருப்படுமான்னு கேட்குறேன். எங்கேருந்து உருப்படும்? வேலை குட்டிச்சோராக தான் போகும், கெட்டு தான் போகும். ஒரு அந்த கவலை இருந்தால் மன் ஜஅல ஹம்மஹு ஹம்மல் ஆখিরা, யார் ஆখিরাத்துடைய கவலை என்னுடைய கவலையாக ஆக்கி கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துடைய கவலை விட்டு விடுதலை கொடுத்துருவான். உலகத்துடைய கவலையை செய்ய மாட்டான். சாப்பிட மாட்டானா? சாப்பிடுவான். ஒன்னோட நல்லா சாப்பிடுவான், ஒன்னோட நல்லா உடுத்துவான். காரணம், அவன் தீனுடைய வேலையை, ஆখিরাத்துடைய வேலையை, என்னுடைய வேலையை நினைத்து கொண்ட காரணத்தினால நீங்க 10 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை 10 நிமிஷம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றான். நீ ஏன் வேலை செய்ய, நான் உன் வேலை செய்யறேன். நீ ஏன் வேலை செஞ்சா நான் வேலை செய்யறேன். இதுதான் தீனுடைய வேலை. தீனுடைய வேலை என்பது என்ன? வாழ்க்கையில் ஒரு மாற்றம், கவலையில் மாற்றம், தோற்றத்தில் மாற்றம், கவனத்தில் மாற்றம், யோசனையில் மாற்றம். அந்த மாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லா விதமான விஷயத்தில் நான் மாற்றம் தந்துடுவான். மன் ஜஅல ஹம்மஹு ஹம்மல் ஆখিরা, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கவலை ஆখিরাத்துடைய கவலையாக அது கொள்கிறானோ. என்னுடைய நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தவங்க வஃபாத் ஆனாங்க பாகல்கோட்டுடைய ஏரியாவில். வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் முன்னாடி தன்னுடைய மகனை கூப்பிட்டு, தம்பி இந்த இஷ்டமால இந்த ஏற்பாடு அந்த இடத்துல செய்யணும், இந்த ஏற்பாடு இந்த இடத்துல செய்யணும், இதனுடைய பொறுப்புதாரி அவரு, இதனுடைய பொறுப்புதாரி இவர், முழுமையாக இருக்கக்கூடிய இஷ்டமாவுடைய ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அந்த கவலையை செஞ்சு விட்டு, சரிப்பா நீ போ படுத்தாரு. அல்லாஹ் கிட்ட போயிட்டார். எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய வியாபாரத்தை பற்றி கவலை செய்கிறோமோ அது அந்த அந்த கவலையில் ஒரு 2.5%, எப்படி 100 ரூபாய்க்கு ஜக்காத்து எடுக்கிறோம், ஜக்காத்து 100 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 2.5% ஜக்காத்து எடுக்கிறோமா இல்லையா? ஜக்காத்து
1,00,000 ரூபா இருந்தால் 2,000 ஜக்காத். அந்த ஜக்காத்துடைய நேரம் கொடுங்க போதும். என்ன நேரம்? ஜக்காத். நான் சொன்னது 1/4 மணி நேரம். ஜக்காத்துன்னு சொன்ன 1/4 மணி நேரம். 10% ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் கொடுத்தாலும் வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுவான். ஒருத்தவர் தினமும் 1/4 மணி நேரம் கொடுக்குறாரு ஒலிம்பிக்குன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையை மாறிடும். உண்மையாக சொன்னப்போ அந்த 1/4 மணி நேரம் நான் கொடுக்குறது இல்லை, ஏமாத்துறோம். தாவத்தை என்ன செய்கிறோம்? அல்லாவை ஏமாத்துறோம், அல்லாவுடைய வேலையை ஏமாத்துறோம், ஷரியத்தை ஏமாத்துறோம், தாவத்தை ஏமாத்துறோம், பொறுப்புதாரிகளை ஏமாத்துறோம். அது அவங்கள ஏமாத்துறது இல்லை, நமக்கு நாமே ஏமாத்திக்கிறோம். அந்த ஏமாத்துறது யுகாதிஊன் வமா யுகாதிஊன் அல்லாஹ் வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க. அல்லாஹ்வை ஏமாத்தல, தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். யாரை ஏமாத்துறாங்க? அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. அதனால் பெற்றோர்களே, சகோதரர்களே, இந்த வேலை இருக்குது சாதாரண வேலை கிடையாது. நம்ம தாவத்துடைய வேலை என்ன சொல்லுவோம்? சும்மா வேலை இல்லாதவங்க செய்கிற வேலை. யார் செய்கிற வேலை? நம்மளுடைய யோசனை என்ன இருக்குது? எவனுக்கு எந்த வேலையும் இல்லையோ அவன் செய்கிற வேலை தான் தாவத்து வேலை. அவர் சுற்றுறாருன்னு சொன்னால் அவருக்கு என்னப்பா சுற்றுவார், அப்படி. அவங்க போகிறாங்க, அவருக்கு என்னப்பா போவார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம சொல்கிறோமே தவிர அவங்க போகிறாங்களே அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா பார்க்குறேன், இவனுக்கு வேலை பற்றி கண்ணியமே கிடையாது, வேலையை பற்றி யோசனையே கிடையாது, இவனையே நான் ஏற்றுக்கொள்ளணும். இன்னல்லாஹ யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலம் வ மினன் நாஸ். யார் அல்லாஹ்வுடைய பேச்சை வேறு நபர்களுக்கு எட்டி வைப்பார்கள் என்று மனிதர்களிலும் மலக்குமார்களிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்குவான். யார் தேர்ந்தெடுப்பது? அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இவர் போய் என்னுடைய பேச்சு பேசுவார், குரான் பேச்சு சொல்லுவார், ஹதீஸ் பேச்சு சொல்லுவார், தீன் பேச்சு சொல்லுவார், இது செய்வார் சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பது யார்? ஏங்க சவுண்டே வரமாட்டேங்குது? ஏன் சமோசா சாப்பிடலையா? ஏன் கைக்கு வசதி சமோசா கொடுக்கல? ஏன்பா அந்த ஹரீரா கொடுத்து கூட தம்மி இல்லையே, சக்கராத்தில் வர மாதிரி வருது சவுண்டு. யார் செய்கிறது? சவுண்டே வரமாட்டேங்குது. செய்கிறது யாரு? அல்லாஹ். அந்த உறுதி வேணும். நான் உன் வேலை செய்கிறேன், நீ என் வேலை செய். புடிவாதமா கேட்கணும் யார்கிட்ட? அந்த புடிவாதம் தான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். அந்த புடிவாதமா அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு சொன்னா அந்த அளவுக்கு தொடர்பு வேணும். அந்த அளவுக்கு என்ன வேணும்? தொடர்பு. ஒரு நண்பர்கிட்ட புடிவாதமாக கேட்குறாருன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நட்பு இருக்குது, பாசம் இருக்குது, தொடர்பு இருக்குது. அவன் ஆர்டர் கொடுக்கலாம், டேய் அது வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லலாம். ஏன்? அந்த அளவுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு என்ன இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங். இவர் சொன்னார் மறுப்பாரா, அட இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை, அட வாங்கிட்டு வாப்பா. நம்ம அவரை கட்டுப்பாடோடு வாங்கிட்டு வர சொல்கிறோன்னு சொன்னால் நம்ம அந்த அளவுக்கு தொடர்பு வச்சுருக்குறோம். அதே மாதிரி தான் அவுலியாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க புடிவாதமாக அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, எல்லாம் நீ செய். நான் சொல்கிறது ஒரு இஷ்டமாக செய்கிறோம். இந்த காலத்தில் எவ்வளோ உழைக்கிறோம், அந்த காலத்தில் இஷ்டமாக செஞ்சாங்க. எத்தனை பேருங்க உழைக்கிறவங்க? எத்தனை பேர்? விரல்ல எண்ணலாம். அந்த அளவுக்கு தான் மக்கள் இருந்தார்கள். ஆனால் எவ்வளோ பெரிய வேலை அல்லாஹ் தஆலா வாங்கினா. ஈஸ்வரத்தை சொல்லுவாங்க, போய் ஓடுனா பிச்சோனா தாவத்கு பனாவோ. நம்மளுடைய படுக்கையும் போர்வையும் தாவத்தை செஞ்சுக்கணும். நம்முடைய
விரிப்பு இருக்கின்றதே, விரிப்பு போர்வை, அதெல்லாம் வைக்கணும் தாவத்து. இந்த வேலையை ஆசையாக செஞ்சு பாருங்க, பாசமாக செஞ்சு பாருங்க, அன்போடு செஞ்சு பாருங்க, தொடர்போடு செஞ்சு பாருங்க, தியாகத்தோடு செஞ்சு பாருங்க, உள்ளத்துடன் செஞ்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நமக்கு நிம்மதியை தரான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு நாள் வேலை செய்யணும்னு சொன்னா அதனுடைய பர்க்கத்தை நம்ம பார்க்குவோம். குறைந்த குறைந்த வரவில் நிறைந்த செலவு, வரவு வரவு லாபம், குறைந்த லாபத்தில் அல்லாஹ் தஆலா நிறைந்த பர்க்கத்து தருவான். லாபம் குறைவாக தான் இருக்கும். முன்ஷல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடை இப்போ கூட அவங்க மகன் வச்சுட்டு எடுத்துட்டு இருக்காரு. முன்ஷல்லா தான் சின்ன பெட்டி கடை. அந்த பெட்டி கடை கிட்ட போய் கேட்டால் முன்ஷல்லா எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால் 27 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எங்கேருந்துங்க சம்பாதிச்சாங்க? சின்ன பெட்டி கடை. இங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க, மௌலானா தாலிப் சாப் சொல்லிட்டு, இந்த அல்காக்காரங்க தான். புஸ்தக கடை, எத்தனையோ நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். மல்லிகை சாமான கடை, அவர் எத்தனையோ நாட்டுக்கு ஒருத்தவர் வந்தார் ஸ்ரீலங்கால இருந்து. தள்ளு வண்டி, என்ன வண்டி? காய்கறி. ஸ்ரீலங்கா ஜமாத், அந்த ஜமாத் கொடுத்த மைக் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். அந்த ஜமாத் எனக்கு கொடுத்துச்சேன் போகும்போது, அது இந்த மைக் நீங்கள் வச்சுக்க. இப்போ கூட வேலை செய்யுது, இது வரைக்கும் ரிப்பேர் ஆகல. 2006 வந்தது பாது. எத்தனை வருஷம் ஆச்சு? 19 வருஷத்தோட மைக் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பறக்கத்தான மைக்கு. அவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னாங்க. நான் என்ன வேலை செய்யணும் தெரியுமா தாங்களுக்கு? இல்லை தெரியாது. தள்ளு வண்டி, வண்டியில் காய்கறி போட்டுக்கிட்டு, காய்கறி எல்லாத்தை விட கம்மி முதல் 5000 ரூபா இருந்தால் நீங்கள் வண்டி தள்ளிடுவா. 5000 இப்போ 5000 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் வாடகை வண்டி 50 ரூபா. ஒரு வண்டி வாடகை எவ்வளோ? 2000 ரூபா இருந்தால் கூட போதும். உங்களுக்கு காய்கறி கிடச்சிக்கும், போட்டுக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் விட சஸ்தா வியாபாரம், டெய்லி சமாளிக்கக்கூடிய அந்த தள்ளு வண்டியில் இருக்க வியாபாரம் செய்கிறவர் அவர் சொல்கிறாரு, தினமும் எவ்வளோ நான் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வரேன்னோ 3 பங்கு போடுவேன். 3 டப்பா. வருஷத்தை ஒரு வாட்டி இந்த டப்பா உடைக்குவோம். அந்த ஒரு டப்பாவில் வரக்கூடிய பணத்தில் நம்ம எங்கே பயணம் செய்யணும்னு முடிவு செய்வோம். போய் சொல்லுவோம் மர்கஸில், இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த பட்ஜெட்டில் 3 ஹஜ்ஜு செஞ்சிட்டேன், 4 வெளிநாட்டு பயணம் செஞ்சிட்டேன், மனைவியோட பயணத்தில் வந்திருக்கிறேன். அந்த பட்ஜெட் ஒன்று தன்னுடைய வீட்டுக்காக, வீட்டு செலவுக்காக, 2வது நாளைக்கு வியாபாரத்துக்காக, 3வது தன்னுடைய அல்லாஹ்வுடைய பாதிக்காக. நான் எப்பவுமே சாதி சொல்லுது, எண்ணி காசு வைக்காதீங்க, எவ்வளோ ஆச்சு எண்ணி வேணும் போட்டுருங்க, பிஸ்மில்லான்னு போட்டு வச்சு பாருங்கள் எவ்வளோ எல்லாம் பர்க்கத்தரான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஹீர் என்ற மாதிரி எண்ணி 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 வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. இது என்றதே பர்க்கத் இல்லாத வியாபாரம். அந்த கெட்ட ஜோப்பரை கை விட்டுக்கிட்டே எண்ணுவார், இங்கே கை விட்டுக்கிட்டு இப்படி எண்ணுவார், இப்படி கை விட்டு இங்கே எண்ணுவார். அது எதுக்கு என்ற பழக்கம்? பிஸ்மில்லான்னு போடுப்பா. பிஸ்மில்லா சொல்லிட்டு என்ன செய்யணும்? जो गिन गिन कर देता है गिन गिन कर दिया जाएगा. எண்ணி எண்ணி கொடுக்கிறவனுக்கு அல்லாஹ் எண்ணி எண்ணி தான் கொடுக்குமா. எண்ணிக்கை இல்லாம பிஸ்மில்லான்னு சொல்லி போட்டு பாருங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு பர்க்கத் தரான். அல்லாஹ் தஆலா தரப்பிலிருந்து பர்க்கத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உலகத்தில் தர்ஜுமாவே இல்லை.
எந்த மொழியிலும் தர்ஜுமா இல்லை. பர்க்கத்துன்னு சொன்னால் தமிழ்லையும் நீங்கள் பர்க்கத் தான் சொல்லணும், உருதுலையும் நீங்கள் பர்க்கத் தான் சொல்லணும், இங்கிலீஷ்லையும் நீங்கள் பர்க்கத் தான் சொல்லணும். எந்த மொழியிலும் சொன்னாலும் பர்க்கத் என்ன சொல்லணும்? பர்க்கத் தான். எந்த மொழியிலையும் அதில் தர்ஜுமா செய்ய முடியாது. விளக்கம் கொடுக்கலாம், தர்ஜுமா செய்ய முடியாது. சின்ன ஒரே வேர்டில் தர்ஜுமா சொல்லுங்க பார்க்கலாம். பர்க்கத் என்பது ஒரே வேர்டில் தர்ஜுமா செய்ய முடியாது, டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. விளக்கம் கொடுக்கலாம். பர்க்கத் என்றால் என்ன? குறைந்த பணத்தில் நிறைந்த வேலைகள், குறைந்த வாழ்க்கை, நிறைந்த ஹிட்மத். குறைவுதான் இருக்கும். சின்ன வீட்டில் எத்தனையோ மெஹமான். இதே வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன வீடு, அந்த வீடு சொன்னாங்க, இந்த வீட்லேயே நாங்கள் 19 கல்யாணம் முடித்தேன். 19 கல்யாணம். எத்தனையோ எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைங்க பிறந்திருக்குவாங்க இந்த வீட்டில். பெரியார்கள், எத்தனையோ பெரியார்கள் வந்துட்டு போயிட்டாங்க இந்த வீட்டுக்கு. பர்க்கத்தான வீடு. சில नहुसत, नहुसत तर्जुमा क्या भाई? बोलना हाँ बोलना क्या हुआ क्या भाई? तुर्कुरी तुर्कुरी नंबर दलिंदर मुझे लौकानती शूम लकानती सलास. அந்த தரித்திரம் இருக்கின்றது, அது இருந்தால் 3 விஷயங்கள் இருக்குமா. ஒன்று வீட்டில், 2வது சவாரியில், 3வது மனைவியில். எத்தனை? 3 விஷயத்து தரித்திரம் இருக்கும். ஒன்று என்ன ஹசரத் முதல்ல மனைவின்றாங்க, நான் 3வது நம்பர் தானே சொன்னேன். அல்ல, ஃபர்ஸ்ட் எங்க? வீட்டில். 2வது வாகனம், வண்டி, சவாரி. 3வது இருந்தால் இந்த 3 விஷயங்கள் இருக்கும். அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்க? எந்த வீட்டில் 7 விஷயங்கள் இல்லையோ அது தரித்திர புருஷ வீடு. 1வது சலாம் இல்லை. அந்த வீட்டில் என்ன இல்லை? சலாமே இல்லை. எல்லாம் மாடு மாதிரி வராங்க, ஆடு மாதிரி போகிறாங்க. சலாமே இல்லை. எல்லாம் வராங்க போகிறாங்க. என்ன இல்லை? என்ன இல்லை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாமே இல்லை. சொல்கிறவங்க என்ன தானே பதில் சொல்லுவாங்க. யார் அவங்களும் சொல்கிறது இல்லை, இவங்களும் பதில் கொடுக்கறது இல்லை. முடிஞ்சிருச்சு. சலாமே இல்லை அந்த வீட்டில். சலாம் இல்லாத வீடு. எந்த வீட்டில் சலாம் இல்லையோ அந்த வீட்டில் சலாமத்தி இல்லை. जिस घर में सलाम नहीं उस घर में सलामती नहीं. जिस घर में सलाम नहीं उस घर में, எந்த வீட்டில் சலாம் இல்லையோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இல்லையோ அந்த வீட்டில் என்ன இல்லை? சலாமத்தி வராது. வீட்டில் இருக்குங்க சண்டை சச்சரவு, அது இது, கருத்து வேறுபாடு. எதுக்குன்னு சொன்னால் வீட்டில் சலாமே இல்லை. நல்லா சலாம் சொல்லும் போது கம்பீரமாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட, வீட்டில் பர்க்கத்தே இல்லைங்க, கவனமாக கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். என்ன சொன்னாங்க? வீட்டில் பர்க்கத்தே இல்லை, பர்க்கத்தே இல்லை. என்ன செய்யணும் பர்க்கத்துக்காக? எவ்வளோ கொண்டாந்து நான் கொட்டினாலும் கொடுத்தாலும் இல்லை. என்ன செஞ்சாலும் கொட்டினாலும் சொன்னாங்கல்ல, நான் சம்பாரிச்சு கொட்டுனேன், கொடுத்தேன் இல்லை. கொடுக்குறது கையில் கொட்டுறது மூட்டையாக வந்து கொட்டுவாங்க. அந்த காலத்தில் பர்க்கத் மூட்டையாக கொண்டாந்து மாஷல்லா கொட்டுவாங்க. கொட்டினாலும் வீட்டில் சொல்லி காசு இருக்கிறது இல்லை. மக்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அந்த பர்க்கத்து எப்படிங்க போகுது? அதில் சொன்னாங்க, நீங்கள் பர்க்கத்தே இல்லைன்னு சொல்கிறீங்களா, சரி, வீட்டுக்கு வரும்போது முதல்ல கதவு தட்டுறீங்களா? கதவு தட்டும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்னா கதவு தட்டணும். என்ன சொல்லணும்?
உங்கள் சவுண்டு வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேறு சவுண்டெல்லாம் கொடுக்காம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சவுண்டு என்ன செய்யும்? கதவை தட்டுங்க. கதை தட்டணும். நம்பர் 2, ரெண்டாவது விஷயம் என்ன? உள்ள நுழைஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டீங்களா? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் தரூத் ஓதும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அதுக்கப்புறம் அவுஸு பில்லாஹ் படிங்க, பிஸ்மில்லாஹ் படிங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஓதிங்க. ஹஜ்ரத்துடைய சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் சலாம் அல்லாஹ்வுடைய பேர். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத். தௌஹீத் சுன்னத், அல்லாஹ்வுடைய கட்டளை மீது அமல் செய்யணும், நபியுடைய வழிமுறை மீது நடக்கணும். நம்பர் 2 அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது ஓதிக்கொண்டு நீங்க உள்ள போயிருங்க. அல்லாஹ் தஆலா பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுவான். பரக்கத்துடைய கதவுகளை திறக்கும். அதனால முதல் என்ன செய்யணும்? வீட்டில் சலாம். சலாம் இருக்கக்கூடிய வீடு சலாமத்தியான வீடு, தாரு சலாம். வீட்டுக்குள்ள போன உடனே சலாமத்தியான ஒரு நிம்மதி கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லையா? நம்மளுக்கு கிடைச்சி யார் கிடைக்குதோ சரி வீட்டுக்கு போவாங்க, யார் கிடைக்கலையோ லேட்டாக வீட்டுக்கு போவாங்க. உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி கேட்டால் யார் கிடைக்குதோ அவங்க என்ன செய்வாங்க? சீக்கிரமாக வீட்டுக்கு போவாங்க. யார் கிடைக்கலையோ அவங்க என்ன செய்வாங்க? லேட்டாக வீட்டுக்கு போவாங்க. அல்லாஹ் எல்லாத்துடைய வீட்டையும் சலாமத்தியான வீடாக அமைப்பாங்க. நிம்மதி. ரெண்டாவது, எந்த வீட்டில் இக்ராம் இல்லையோ, என்ன இல்லை? இக்ராம், மரியாதை. விருந்தாளிகளுக்கு மரியாதை, பெரியவங்களுக்கு மரியாதை, கணவருக்கு மரியாதை. கணவருக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த வீட்டில் பர்க்கத்து வராது. விருந்தாளிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 நாள் விருந்தாளி வரவில்லை என்று சொன்னால் அவங்க அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. என்னுடைய வீட்டிலிருந்து பர்க்கத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான்னா, ஏன்னு சொன்னால் 2 நாளாக விருந்தாளி வரலையே, 3ஆவது நாள் வெளியே போய் விருந்தாளியை கூட்டிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் என்ன விருந்தாளி வரலன்ட்டு ஒரே சந்தோஷம். காசு மிச்சமாச்சு, காசு மிச்சமாச்சு, காசு மிச்சமாச்சு, காசு மிச்சமாச்சு. இவங்க காசு மிச்சமாக இவர் சந்தோஷம், அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அவங்க சந்தோஷம். விருந்தாளிகள் வந்தால் தானே வேலை. டீ போடு, காஃபி போடு, நாஷா, அது இது. அந்த கஞ்சத்தனத்தினாலேயே அல்லா தஆலா பர்க்கத்தை எடுத்துட்டான். இருக்கா இல்லையா? நான் சொல்றது சரியா இல்லையா? ஒரு டீ ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்க, ஒரே மூக்கில் அழுகுறது. மூக்கால் அழுகுறது. ஒரு டீ எக்ஸ்ட்ரா போடுமா? ஏன்னா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு என்ன? இந்த ஹோட்டல் திறந்துச்சு பாருங்க. ஹோட்டல் திறந்த நோக்கம் என்ன தெரியுமா? வீட்டில் எப்பொழுது விருந்தாளிகளுக்கு மரியாதை கொடுக்காம பெண்கள், குறிப்பாக ஆண்களும் பெண்களும் மாறி, ஆண்கள் கொண்டாந்தாலும் அவங்க என்ன வச்சுக்கிறாங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் சும்மா திட்டு தான் வாங்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஹோட்டலில் போய் மரியாதையாக டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வாபஸ் சும்மா வீட்டுக்கு இல்லை நான் போகிறேன் அப்படியே போயிடுச்சு. ஏன்? இவருக்கு வெக்கக்கேடு. வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் இருக்கிற மரியாதை அதுவும் கீழே விழுந்துடும். தொங்கிட்டு இருக்கு மரியாதை, உதிர்ந்துடும். அதனால ஹோட்டல் மௌன யூசுப் சொல்லுவாங்க, हमारे चौथे नंबर का मकसद, गौरव केलुंगा, चौथे नंबर का मकसद यानी इकरामुल मुस्लिमीन, उसका मकसद ये है होटलें बंद हो जाए, होटलें बंद हो जाए. எல்லா ஹோட்டல் என்ன ஆயிடணும்? மூடப்படணும். அதனால தான் நான் 4வது நம்பர் இக்ராமுல் முஸ்லிமீன். எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய இக்ராம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹோட்டல்லாம் மூடிடணும்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்களுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இது வரணும். இக்ராம் செய்யணும், டீ கொடுக்கணும். ரெண்டாவது. மூன்றாவது என்ன? எத்தனை விஷயங்கள் ஆச்சு? ரெண்டு தான் ஆச்சா? சலாம் இக்ராம். மூன்றாவது என்ன? வீட்டில் தொழுகை. லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா. எந்த வீட்டில் தொழுகை இல்லையோ அந்த வீடு வந்து நஹூசத்தான வீடு. नमाज के बगैर मकान मनहूस मकान है. बगैर नमाज का मकान दलिंदर पुरुष வீடு. தொழுகையே இல்லை, எந்த வீட்டிலும் தொழுகை இல்லை. ஹஜரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எந்த ஒரு வீட்டில் மக்கள் ஒரு இடத்துல தொழுவாங்களோ அந்த வீட்டை அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலாக எடுத்து அதை தராசுல வச்சிருவான். அந்த வீடு இருக்காது, பள்ளிவாசலாக மாறிடும். தொழுலாமா இன்ஷா அல்லாஹ்? சுன்னத்தான தொழுகையெல்லாம் வீட்டில் தொழுணும். சுன்னத் தொழுகை, நஃபில் தொழுகை எங்கே தொழுணும்? குறிப்பாக ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத். எந்த ஒரு மனிதன் வீட்டில் தொழுகிறாரோ 3 விஷயங்களை விட்டு எல்லாம் விடுதலை தருவான். जो बंदा फजर की 2 रकात सुन्नत घर में पढ़ता है, வீட்டில் 2 ரக்காத் சுன்னத். 3 விஷயங்கள், 3 बातों से नजात. ஒன்றாவது, வீட்டில் கணவர் மனைவிக்கு சண்டை வராது. முதல் பலன் என்ன? கணவர் மனைவிக்கு, மியான் बीवी लड़ाई खत्म. வீட்டில் சுன்னத் தொழணும். ரெண்டாவது, ரிஸ்கில் அல்லாஹ் பர்க்கத் தருவான். ரிஸ்கில் என்ன தருவான்? பர்க்கத் தருவான். மூன்றாவது, தீனின் மீது இஸ்திகாமத் தருவான். रिस्क में बरकत, दीन पर इस्तकामत. दीन மீது நிரந்தரமாக இன்ஷால்லா தீன்தாராக இருப்போம். அதனால் வீட்டில் தொழுகை. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன? சுன்னத்தான முறையில் நம்ம வந்து துவாக்கள் ஓதணும். துவாக்கள், பைத்துல் கலா போகும்போது துவா, பைத்துல் கலந்து வரும்போது துவா, சாப்பாட்டுக்கு உட்காரும் போது துவா, சாப்பாட்டு முடிஞ்ச உடனே துவா, தூங்குற சமயத்தில் துவா, தூங்குறதுக்கு எந்திரிக்கும் போது துவா. இந்த துவாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த துவாக்கள் வீட்டில் ஓதணும். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது விஷயம் என்ன? ஐந்தாவது, வீட்டில் பிள்ளைங்களுக்கு தாலீம் வ தஅல்லும், அவங்களுக்கு தீன் கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும்? தீன் கற்றுக் கொடுக்கணும். ஆறாவது விஷயம் என்ன? சதகா கொடுக்கணும். என்ன செய்யணும்? டெய்லி வீட்டில் சதகா. சதகாவுடைய ஒரு டப்பா உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ, 5 பிள்ளைங்க 5 ரூபா, பெரியவங்க தரப்புல இருந்து 5 ரூபா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு தினமும் சதகா கொடுக்கக்கூடிய ஒரு அமல் கொண்டாடணும். சதகா கொடுக்கக்கூடிய அமல். ஆறாவது விஷயம் என்னன்னா, வீட்டில் மனைவி மக்கள் உட்காந்து துவா செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு நாளில் ஒரு தடவை இவர் துவா செய்யணும். இல்லைன்னு சொன்னால் கணவர் மனைவி உட்காந்து துவா செய்யணும். சில சமயம் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு துவா செய்யணும். கூட்டு துவா. இவங்க துவா செய்யணும், அவங்க ஆமீன்னு சொல்லணும். அவங்க துவா செய்யணும், இவங்க ஆமீன்னு சொல்லணும். பிள்ளைங்க துவா செய்யணும், இவங்க ஆமீன்னு சொல்லணும். ஒரு துவாவுடைய மாஹோல். இந்த 7 விஷயங்கள் எந்த வீட்டில் இருக்கோமோ அல்லாஹ் தஆலா அந்த வீட்டில் பர்க்கத் தருவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இது தீன்தாரான இருக்கக்கூடிய வீட்டுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுடைய ஒளி இருக்கின்றதே, மலக்குமார்களுக்கு எப்படி தென்படும் என்று சொன்னால், இங்கிருந்து எப்படி நட்சத்திரம் ஒளிதோ அதே மாதிரி வானத்திலிருந்து இந்த இடம் ஒளியும், இந்த வீடுகள் ஒளியும். அதுக்காக தான் வீடு தாலீம் செய்யுங்க, வீடு தாலீம் செய்யுங்க, வீடு தாலீம் செய்யுங்க. தாவத்துடைய வேலை இருக்கின்றது. இது வெளியே செய்யக்கூடிய வேலை கிடையாது. தாவத்துடைய வேலை ஒன்று ஃபரலான வேலை, வாஜிபான வேலை, சுன்னத்தான வேலை, முஸ்தஹபான வேலை. ஃபரலான வேலை என்னவென்றால், கூ அன்ஃபஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களை நரகத்தை விட்டு காப்பாற்றுங்கள். இது ஃபரலான வேலை. அந்த வேலை தான் பெண்களுடைய வேலை.
பெண்களுக்காக உட்காந்து தாலீம் செய்கிறது, பிள்ளைங்களுக்கு உட்காந்து உபதேசம் சொல்கிறது, பிள்ளைகளை வந்து தீன்தாராக இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து பெரிய வார்த்தை பேசாமல் நம்ம பிள்ளைங்களுடைய தர்பியத் செய்கிறது. நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்க தான் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசக்கூடிய மாதிரிறாங்க. பெரிய வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு சிலருடைய உள்ளம் புண்படுகிறது என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் வரக்கூடிய இருக்கின்றதே அந்த பர்க்கத்தை நீக்கிறோம், பர்க்கத்தை வெளியாக்கிறோம். ஆனால் பிள்ளைங்கிட்ட சொன்ன பெரிய பேச்சு பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், பெரியவங்க பேசுவது நீங்கள் உட்காரக்கூடாது, பெரியவங்களுடைய கருத்து வேறுபாடு அது பெரியவங்களோட தான் இருக்கணும், சின்ன பசங்க தலையிடக்கூடாது, அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா போகணும், சொன்னா சொல்லணும். நம்ம முந்திரி கொட்டை மாதிரி நடுவில் போய் தலையிடுறது, பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசுறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது, அண்ணன் தம்பி பேசிக்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க போகக்கூடாது, கூப்பிட்டா போகணும். பாப்பா கொஞ்சம் வந்து என்னன்னு சொல்லிப்பாரு, என்னன்னு சொல்லிப்பாரு பேசு, அப்போ போங்க. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம போய் நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய வம்சங்கள் இருக்கின்றது, அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால தான் தாவத்துடைய வேலையில் முதல் வேலை ஃபரதான வேலை, வீட்டில் செய்யக்கூடிய வேலை. அந்த வீட்டில் கூட நபர்கள் பார்க்குறாங்க இவங்க எவ்வளோ தீன்தாராக இருக்கிறாங்க. என் கணவர் தொழு போகிறாரா, நானும் தொழுகிறேன், என் கணவர் ஓதுறாரா, நானும் ஓதுவேன், என் கணவர் வந்து தாலீம் படிக்கிறாரா, வாசிக்கிறாரா, நானும் வாசிக்குவேன். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் வஃபாத்தான நாள் திடீர்னு காணா போயிட்டாங்க. என்னடா மையத்தை விட்டு போயிட்டாங்களே, எங்கே போனாங்க போய் தேடினா ஒரு சின்ன இந்த மாதிரி பர்தா, அந்த பர்தாக்குள்ள தொழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக தொழுதுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஓதிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஓதிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தாலீம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தாலீம் படிச்சதுக்கு பிறகு வந்தாங்க. நாட்களுக்கு பிறகு பிள்ளைங்க கேட்டாங்க, அம்மா நீங்கள் திடீர்னு போயிட்டீங்களா, எங்கே போனீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், உங்களுடைய உள்ளத்துடைய பாரத்தை இறக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையின் மூலமாக இருக்குங்க, பொறுமையின் மூலமாக பாரத்தை இறக்குங்கள். அல்லாஹ்வுடைய உதவியை தேட வேண்டும் என்று சொன்னால் தொழுகையின் மூலமாக, பொறுமையின் மூலமாக. அதனால தான் நான் தொழுகை நின்றுட்டேன், தொழுகையில் பொறுமையோடு நின்றுட்டேன். எனக்கு யாருமே என்னுடைய உள்ளத்துடைய சோதனையை அது நீக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. யார் எந்த அளவுக்கு எனக்கு ஆறுதல் சொன்னாலும் அல்லாஹ் கொடுக்க ஆறுதல் தான் ஆறுதலாக இருக்கும். மக்கள் ஆறுதல் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு சொல்லுவாங்க? அதனால் தொழுகை நின்றுட்டேன். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஓதக்கூடிய சில சூறாக்கள் என்னுடைய கணவருடைய வஃபாத்து நாளில் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஓதுறேன். ஏன்? எனக்கு கணவருடைய உபதேசங்கள் அது. எந்த காரணத்தில் இருந்தாலும் நீ தன்னுடைய ஓதலை விடக்கூடாது. நான் எங்கே போனாலும் அதை என்னுடைய கணவருக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்யறதுக்காக நான் உட்காந்துக்கிட்டேன். அவருடைய உபதேசம், மர்ஹூமுடைய உபதேசம். மூன்றாவது, தாவத்துடைய ஒரு ஹக்கு. இன்னைக்கு என்னுடைய வீட்டு தாலீம் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து தாலீம் படித்தேன்னு சொன்னேன். வீட்டில் மையத்திலிருந்து கூட தாலீம் விடாத வீடுகள் இருக்குது. ஆனால் நம்ம உயிரோடு இருந்து கூட மையத் மாதிரி இருக்கிறோம், தாலீம் படிக்காமல். உயிரோடு இருந்து கூட எப்படி இருக்கிறோம்? மையத் தாலீம் படிக்குமா? நம்ம படிக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய தாலீம் கிதாபு தூசி தட்டலாமா? இன்ஷா அல்லாஹ் தூசி தட்டி குளிப்பாட்டி எதை தாலீம் கிதாபுடைய குளிப்பாட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் போட்டுறாதீங்க. அதை அழகாக தொடச்சா போதும். தூசிகள் எல்லாம் பறக்காமல் ஈரத்துணியில் ஒட்டிக்கும். அதை பிஸ்மில்லான்னு சொல்லி நாளைக்கு ஒரு ஃபாத்திஹா படித்து ஆரம்பிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த இன்ஷா அல்லாஹ்ல ஒன்றும் அந்த ஃபிக்ர் வரலையே, செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். யார் யார் வீட்டில் தாலீம் கிதாப் இருக்குது
மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஜப் எல்லார் வீட்டிலும் தாலீம் கிடைக்கும். எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் இன்ஷால்லா. அடுத்த வாரம், அடுத்த மாதம் எத்தனை வீட்டுகளில் தாலீம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை என்ன ஆயிடணும். இஸ்திமாவில் சொன்னார் ஒருத்தவர், அடிக்கடி சொல்கிறது, நான் தாலீம் கிதாப் எடுத்துகிட்டு வந்தேங்க. இஸ்திமாலாம் அந்த காலத்துலலாம் தாலீம் கிதாப்லாம் 100 தாலீம் கிதாப், 200 தாலீம் கிதாப், 500 தாலீம் கிதாப், 1000 தாலீம் கிதாப் இஸ்திமா எடுத்துகிட்டு போகிறது. எல்லா கிதாபும் வாங்கிக்குவாங்க எல்லா மக்கள். அந்த அளவுக்கு தாலீமுடைய தர்கீபானதுக்கு பிறகு எல்லாம் ஒரு நபருடைய பையில் என்ன இருக்கும், தாலீம் கிதாப் இருக்கும். இப்போ இஸ்திமாக்கல்ல பாருங்கள், ஒரு தமிழ் தாலீம் விற்கிறது இல்லை. ஏன் வாங்குறதும் இல்லை யாருமே. ஹல்வா மட்டும் வாங்குவாங்க இஸ்திமாவில். ஹல்வா, விட்டமின்ஸ், மருந்துகள், விருந்துகள், லேகியங்கள், பனீனு, லுங்கி, இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் தவிர தாலீம் கிதாப் வாங்கிட்டு போயிருக்கோமா? அது இருக்குது ஆல்ரெடி வீட்டில். அந்த ஒரு கிதாப் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதனால அது டிசைனாக வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், நியத்தை செய்யணும். என் மூலமாக என்னுடைய குடும்பத்தினரில் ஒரு 10 வீட்டுக்கு நான் தாலீம் கிதாப் கொடுத்து தாலீம் ஆரம்பிக்க வைப்பேன். செய்யலாமா நியத்து? கணவர் மனைவி உட்காந்து செய்யணும். இங்கே வர நீ ஒரு 5 வீட்டில் ஆரம்பி, யார் வீடு மஷ்ரா பண்ணுங்க. அவங்க வீட்டில் அவங்க சொன்னால் அந்த அண்ணா அவங்க ஒத்துக்குவாங்க, அந்த அக்கா ஒத்துக்குவாங்க, இந்த அக்கா ஒத்துக்குவாங்க. அவங்கள அவங்க மூலமாக பேச வைக்கலாம், அவங்கள இவங்க மூலமாக பேச வைக்கலாம். நம்ம குடும்பத்தில் பிஸ்மில்லாஹ் தாலீம் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் தீன். ஒரு வீட்டில் தீன் வருதுன்னு சொன்னால் அதுக்கு சில பேர் காரணமாக இருப்பாங்க. இவங்க மூலமாக எல்லாம் அவங்களுக்கு தீன் தருவான், இவங்க மூலமாக எல்லாம் அவங்களுக்கு தீன் தருவான், தீனை புரிய வைக்குவான், தீனுடைய வழியை காட்டுவான். சில சமயம் ஒரு நபர் சொன்னார், ஒருத்தர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நான் இவரை தீனில் தஸ்கீல் பண்ணி 3 நாள் போயிருப்பானே, இவர் எங்கேயோ போயிட்டாரு, நான் அங்கேயே தான் இருக்கிறேன். இவர் எங்கேயோ போயிட்டார். என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ் இவர் 4 மாதம் கொடுத்துட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, சீக்கிரமாக மூத்தா கூட ஆகிட்டார் அவர் பாவம். சீக்கிரமாக அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், உன் டைம் முடிய போகுதுப்பா, சீக்கிரம் வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி. வெறும் 14 வருஷம் தான் தாவத்து இருந்தார் அவர். 14 வருஷத்துக்கு தான், வெறும் 14 வருஷம்தான் தாவத்துடைய வாழ்க்கை. அந்த 16 வருஷத்தில் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு 8 பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் செஞ்சுட்டு வந்தார். 14 வருஷத்துக்கு வந்து ஒரு தாவத்தில் வந்தது. தொழுக ஆரம்பிச்சே 14 வருஷம்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தாலா எவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட வேலை வாங்கினா, அவருடைய எந்த அளவுக்கு இது இருந்துச்சோ நியத்து, அந்த அளவுக்கு அவருடைய வேலை முடிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட போயிட்டார். நாமும் யோசிப்பாங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளோங்க இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கணும். நாளைக்கு நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னால் எனக்காக துவா செய்கிறவங்க எத்தனை பேர்? நான் சொல்கிறது, நம்ம வீட்டில் தீன்தாரா, தீனுடைய புரிவோ, தீன் மீது அன்போ பாசமோ நம்மளுடைய மனைவி மக்களில் உண்டாக்காமல் நம்ம போயிட்டோம்னு சொன்னால், நம்ம வஃபாத்துக்கு பிறகு யுத்தத்தில் உட்கார்றது யார் உட்கார யுத்தத்தில்? நம்ம வஃபாத் ஆகிட்டோம், யாருங்க உட்கார யுத்தத்தில்? மனைவி தான் உட்காருவாங்க. மனைவி கிட்ட தீன் இருந்தால் அவங்களுடைய யுத்தத்தின் மூலமாக அல்லாஹ் தான் நமக்கு நஜாத் கொடுத்துருவான், மக்ஃபிரத் கொடுத்துருவான். மௌலானா யூனுஸா பூனாக்காரங்க அவங்க சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு பெண் பூனாவில் யுத்தத்தை உட்காந்து 300 குர்ஆன் ஓதுனாங்களாம் தன்னுடைய கணவருக்கு. எது குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம் யுத்தத்தை உட்காந்து. இதில் உட்காந்து ஓதிருக்கலாம். அதற்கு பிறகு நான் பாலன்பூர் போனேன். பாலன்பூர் அங்கே போனதுக்கு பிறகு எப்படிங்க அந்த 300 குர்ஆன் அது புரிஞ்சிச்சு.
அந்த பான்புரம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு நபர் வஃபாத் ஆகிட்டாருன்னு சொன்னால் முழு குடும்பத்தினர், முழு மெஹல்லாக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. டெய்லி மகரிப்புக்கு எதுக்கு வருவாங்க? உட்காந்து பேசுகிறதுக்கா? குரான் ஓதும். அவங்க வீட்டிலேருந்து குரான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அம்மாவும் ஓதும். இவங்கெல்லாம் உட்காந்து ஓதிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஓதி முடிஞ்ச பிறகு இஷாக்கு அப்புறம் துவா நடந்துட்டு போயிடுவாங்க எல்லாம் வீட்டுக்கு. அந்த மாதிரி நான் போனேன்னு அந்த ஒரு நம்ம நண்பருடைய மச்சான் வஃபாத் ஆகி 4 மாதம் 10 நாள் கடைசி நாள் அன்னைக்கு துவாவுடைய நாள். அந்த துவாவுடைய நாள் என்னை கூட்டிட்டு போனார் அவர். அப்போ சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 450 குரான் முடிச்சிருக்கிறோம். எவ்வளோ குரான் சொல்லுங்க பார்க்கலாம். 450 குரான் முடிச்சிருக்கிறோம். அந்த பெண்மணி இத்தத்தை உட்காரும் சமயத்தில் வானத்தையும் பார்க்க மாட்டாங்க. எந்த நாள் அவங்களுடைய இத்தத் முடியுதோ அந்த சமயத்தில் எல்லா விதமான துவாக்கள் முடிஞ்ச பிறகு பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் வானத்தை காமிப்பாங்களாம். பாருங்கள், வானத்தை பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், அந்த கணவருக்கு எவ்வளோ ஜிக்கிரு, எவ்வளோ துவா, எவ்வளோ அழுது அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய மஃபரத் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம பெண்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். முதல்ல இத்தத்தில் உட்கார்றதே இல்லை, ஊர் சுற்றுறது. இத்தத்தில் உட்கார எங்கே உட்காடுறாங்க? 4 மாதம் யார் உட்காந்துருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு லொட்டுன்னு சொல்கிறது 40 நாள் தானே ஹசரத்து. எங்கள் ஹசரத்து சொன்னார். எந்த ஹசரத்து சொன்னார்? இஸ்லாத்துடைய ஹசரத்துங்கெல்லாம் 4 மாதம் 10 நாள் சொல்கிறது. அர்பாத்தா சுரி வாஷரா 40 நாள் என்ன? 4 மாதம் 10 நாள் ஒரே எந்த இடத்துல கணவர் இருந்து கணவரோட வாழ்ந்தார்களோ அதே வீட்டில் உட்காரணும். அங்கதான் கணவருடைய ஞாபகங்கள் இருக்குது. எல்லா விதமான கணவருடைய ஞாபகங்கள் எங்க இருக்குது? கணவர் இருந்தது, கணவர் வண்டி ஓட்டினது, கணவர் உட்காந்து பேசினது, அந்த ஞாபகங்கள்லாம் எங்கே இருக்குது? அந்த வீட்டில் தான் இருக்கணும். ஊராக சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா வந்து அந்த வீட்டுக்கு ஒரு மாதம், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு மாதம், எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஒரு மாதம். இது என்னங்க இதெல்லாம் இது விளையாட்டா? வஃபாத் ஆனாரு, அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி ஹக்கு அது என்ன? இத்தத் 4 மாதம் 10 நாள். அது கூட நீ உட்காரலன்னு சொன்னா நீ என்ன தீன்தாரான பொண்ணு? அந்த மாதிரி ஒழிப்பு செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் எந்த மாதிரி ஒழிப்பு? அந்த 4 மாதம் 10 நாள் அவங்க உட்காரணும்னு சொன்னால் நம்ம 4 மாதம் போகணும். நம்ம 4 மாதம் போய் அவங்களாக துவா செஞ்சு சொன்னால் அவங்க 4 மாதம் 10 நாள் உட்காருவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம 4 மாதம் போகணும்னு சொன்னால் அவங்க நம்ம சில்லா கூட அவங்க சில்லா உட்காருவாங்க. அவரும் சில்லா தான் கொடுத்தாரு, நானும் சில்லா தான் உட்காருவேன். அவர் 2 மாதம் தான் போட்டு நான் 2 மாதம் தான் கொடுக்குவேன். क्या सिद्धि हमें 4 महीने गए तो उन्होंने 4 महीने 10 दिन बैठी इद्दत में. हमें चिल्ला में गए तो उन्होंने खाली चिल्ला लगाएंगे उन्होंने भी செல்லாமா இன்ஷா அல்லாஹ். 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும். பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை வருஷம் உழைச்சோம். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கணும். ஹஜரத் உமர் சார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நான் இப்போ இஷாக்கு அப்புறம் வஃபாத் ஆகிட்டேன். மலக்குமார்கள் வந்தாங்க, வாப்பா போகலாம். சரி போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். நான் போனதுக்கு பிறகு என்னுடைய வேலையெல்லாம் யார் செய்வா? செய்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நான் போனதுக்கு பிறகு என் வேலையெல்லாம் செய்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. செஞ்சுக்குவாங்களா செய்ய மாட்டாங்களா? நான் வஃபாத் ஆகிட்டேன்னு நினச்சிக்கணும். 4 மாதம் ரீசார்ஜ் வஃபாத். சரி, என்ன வஃபாத்து? ரீசார்ஜ் வஃபாத்துங்க என்ன அர்த்தம்? 4 மாதத்துக்கு நான் மூத்தாகிறேன், முடிஞ்சு. நான் வஃபாத் ஆகிட்டேன், திரும்பி வந்துட்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அத்தான் வந்துட்டாங்க, சாச்சா வந்துட்டாங்க, பெருத்தா வந்துட்டாங்க, நன்னத்தா வந்துட்டாங்க. சந்தோஷமாக இருப்பாங்களா? ஆக மாட்டாங்களா? 4 மாதம் மூத்தானவர்
4 மாதத்துல திரும்பி வந்துட்டாரு. சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? என்னங்க இப்போவே மூத்தான மாதிரி ஆயிட்டீங்க எல்லாம்? சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய வேலை மூக்கு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கும், கண் இருக்கிற வரைக்கும் கண்ணீர் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் எப்பவுமே வேலை இருக்கும். அந்த வேலை இந்த வேலை, இந்த வேலை அந்த வேலை, அந்த வேலை இந்த வேலை எல்லாம் இருக்கும். அந்த இருக்கிற சமயத்தை நம்ம வெளியே வரணும். அந்த 4 மாதம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 4 மாதம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாதங்கள். 4 மாசத்துல உயிர் வருது. 4 மாசத்துல தான் ஹர்க்கத்தே வருது. அசைவுகள், பிள்ளையுடைய அசைவுகள் வயிற்றில் எத்தனை மாசத்துக்கு பிறகு? 4 மாசத்துக்கு பிறகு. அதே மாதிரி தீனில் இருக்கக்கூடிய அசைவுகள், நம்மளுடைய யோசனைகள் மாற்றுவது, எங்களுடைய கவலைகள் மாற்றுவதற்காக 4 மாதம் கொடுத்த உடனே இன்ஷால்லா மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றத்துக்கு பிறகு நம்மளே மாறிடுவோம். நம்ம பேச்சு மாறிடுறோம், வார்த்தைகள் மாறிடுறோம், யோசனைகள் மாறிடுறோம், திசைகள் மாறிடுறோம். நம்மளுடைய ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் பர்க்கத்தை உண்டாக்கிடுவான் இன்ஷால்லா. அதை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சில நாட்கள், சில மாதங்கள். இப்பெல்லாம் அந்த ஹதீஸ் படித்தோம் நம்ம. வருஷம் ஒரு மாதம், ஒரு வாரமாக, ஒரு வாரம் ஒரு நாளாக, ஒரு நாள் ஒரு மணியாக வேகமாக போடக்கூடிய காலம் இருக்குது. ரொம்ப வேகமாக போகுது. அந்த வேகமாக போகிறது எப்படின்னு சொல்லி கேட்டால் பெரியவர்களே சொல்லுது, அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள். அதில் ஒரு விளக்கம் என்ன, அந்த காலத்தில் வீடு கட்டணுண்டிக்கா 7, 5, 6 வருஷம் வீடு கட்டுவாங்க. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம் வீடு கட்டுவாங்க. இப்போ 5-6 மாதம் வீடு கட்டியிருப்பாங்க. கட்டுறாங்களா? கட்டுறது இல்லையா? நாட்கள் வேகம் என்று சொன்னால் நாட்களில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வேகமாக தான் இருக்கிறாங்க. ஒரு மாசத்தில் செய்யக்கூடிய வேலையை சில நாட்களில் மிஷின் செஞ்சிருது. ஒரு வருஷத்தில் செய்யக்கூடிய வேலை சில நாட்களில் மிஷின் செஞ்சிருது. இந்த வேகமாக செல்லக்கூடிய காலத்தில் நான் ரொம்ப தீன்ல ஸ்லோவாக போகிறோம். தீன்ல எப்படி போகிறோம்? ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோம். அந்த வேகத்தில் மௌத்து ரொம்ப வேகமாகிடுச்சு. மௌத்து எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப வேகமாக. திடீர்னு அவரும் இறந்துட்டு போயிட்டாரு, திடீர்னு இவரு இறந்து போயிட்டாரு, திடீர்னு அவரும் இறந்து போயிட்டாரு, திடீர்னு இவரு இறந்து போயிட்டாரு. துக்சிருல் அம்வாத், துக்சிருல் அம்வாத். மௌத்துகள் அதிகமாக ஆகும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய மௌத்துகளில் நம்மளுடைய நம்பர் எப்போதும் நமக்கு யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எல்லாம் நான் கபருக்கு போயிட்டேன்னு சொன்னால் அந்த கபரில் யார் வருவா? கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கபருக்கு நான் போயிட்டேன், கபரில் யார் வருவா? எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு, நான் உண்டு, என்னுடைய அமல்கள் உண்டு, நான் உண்டு, என்னுடைய ஈமான் உண்டு, நான் உண்டு, என்னுடைய தக்வா உண்டு, நான் உண்டு, என்னுடைய அச்சம், என்னுடைய பயம், எது நான் உனக்காக செய்தேனோ, நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று நான் பயந்தேனோ அது இருக்கு. நான் உண்டு, என்னுடைய சில ஆசைகள் இருக்கு, சொர்க்கத்துடைய ஆசைகள். அது தவிர யாருமே என் கூட இல்லை. எவ்வளோ நாள் யோசிச்சு பார்க்குவாங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, முடிஞ்சு. எத்தனை நாள் யோசிப்பாங்க? அந்த காலத்தில் அந்த ஃபாத்தியாவுடைய ஒரு உன்வான் 3 நாள் ஃபாத்தியா, 10 நாள் ஃபாத்தியா, 40 நாள் ஃபாத்தியா, வருஷம் ஃபாத்தியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குவாங்க. வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஃபாத்திஹா க்ளோஸ் ஆன உடனே அது யோசிக்கிறதும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆச்சா இல்லையா? ஆச்சா இல்லையா? மறந்தே போயிட்டாங்க. தேடுறாரு கபரை போய். கபர் என்ன செய்கிறாரு?
எங்கள் அத்தாவை கொண்டாந்து எங்கெங்க இருக்க மதினாலே எங்கே இங்கே இல்லைங்க அங்கங்க அங்கேயா இவர் மகன் கபரை தேடக்கூடிய மகன் யார் கபரை தேடுறாரோ இவருடைய மகன் எப்படி இருப்பாரு ஜனாதைக்கு வரமாட்டார் அல்லாஹ் காப்பாற்றுவான் தௌபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு உருதுல சொல்லுவாங்க கதா ராபே ஜேசா ராப்ரா கதா உழைப்பாளியை கழுதை என்று பட்டம் நம்ம கிட்ட என்ன சொல்றது நாய் மாதிரி உழைக்கிறாரு மரியாதை பாருங்க எந்த அளவுக்கு எகிருது மரியாதை என்ன சொல்லுங்க எப்படி உழைக்கிறாரு எப்படி உழைக்கிறாரு உழைச்சி சம்பாரிச்சு காசு கொண்டாந்து கொடுத்து இவங்களுடைய நிம்மதியை நம்ம வந்து கவனிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு கொடுத்த பட்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி உழைக்கிறாரு கொஞ்சம் ஜோராக சொல்லுங்க தாலிபுஹா கிலாப் இது ஹதீஸ் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஹதீஸ்க்கும் ஒரு அஜீப் தொடர்பு தமிழுடைய சில பழமொழிகளுக்கும் ஹதீஸுக்கும் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க தாலிபுஹா கிலாப் என்று அந்த கிலாபை தான் நாம் இந்த ஒரு வார்த்தையில் கொண்டாந்து நாய் மாதிரி ஒழிக்கிறாரு தௌபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பர்க்கத்தை தருவான் இத்தனை வருஷம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உழைச்சிருக்கிறோம் 4 மாதம் ஒன்றும் கெட்டு போகாது அல்லாஹ்வுடைய பேரில் நியத் பண்ணி இன்ஷால்லா 4 மாதம் வாழ்க்கையில் ஒரு தடவை நான் கொடுக்குறேன் அல்லாஹ் தஆலாவுடைய பாதை ஒரு 4 மாதம் போகிறேன் போனதுக்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை மாற்றுவான் என்னுடைய மனசை மாற்றுவான் வாழ்க்கையை மாற்றுவான் வீடை மாற்றுவான் மனைவியை மாற்றுவான் மக்களை இன்ஷால்லா எல்லா விதமான தோற்றத்தை அல்லாஹ் தஆலா மாற்றுவான் என்று ஒரு நியத்தோடு 4 மாதம் போகலாமா இன்ஷால்லா யார் யார் போகலாம் பிஸ்மில்லான்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அந்த கைகளுக்கெல்லாம் பேர் இருக்குதா எத்தனை கைகள் தூக்கப்பட்டதோ அந்த கைகளுக்கெல்லாம் பேர் இருக்குதா இல்லையா என்னங்க இருக்குதா இல்லையாங்க அந்த பேரை மட்டும் மெதுவாக சொல்லுங்க பார்க்கலாம் அழகாக சொல்லுங்க மெதுவாக சொல்லுங்க ஏன்னா ரொம்ப சின்ன டேட்டு கொண்டாந்துருக்கிறீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா இது இந்த டேட்டில் மாஷா அல்லாஹ் மாஷா எழுதுங்க பிஸ்மில்லா சொல்லுங்க பார்க்கலாம் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் தம்பி பேர் பார்த்து சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான் தம்பி